வணக்கம் மக்களே, வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்டு கதையின் அடுத்த அத்தியாயம். கதையின் குரலாய் நான் கிருத்திகா ராஜ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுடர் 30. அன்று நந்தவனமே விழா கோலம் தரித்திருந்தது. பின்னர் இன்னும் சில மாதங்களில் அவர்கள் வீட்டை மேலும் அழகாக்க சில பொது வரவுகள் வரப்போகிறதே. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடந்தாலும் சொந்த பந்தங்களாலும் நண்பர்களாலும் நிரம்பி வழிந்தது மித்ராவின் வளைகாப்பு விழா. அழகான அரக்கு நிற பட்டுடுத்தி அளவான நகை அணிந்திருந்தாள் மித்ரா. தாய்மையின் பூரிப்பில் கன்னங்கள் பளபளக்க இருந்தவளின் பொலிவு அழகு நிலைய பெண்களின் கைவண்ணத்தில் மேலும் கூடி தெரிந்தது. தன் 7 மாத வயிற்றை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு தேர் போல அசைந்து வந்த மனைவியை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மிதுன். நாங்களும் இங்கே தான் இருக்கோம் மாப்பிள என்ற அஸ்வத்தின் குரலில் தன் நிலை அடைந்தான் மிதுன். தன் பின்னந்தலை அழுந்த தடவி பார்வை வேறுபுறம் திருப்பிய மிதுனை கேலி செய்தனர் அஸ்வத்தும் வெற்றியும். மிதுனின் வெட்கத்துக்கு காரணமான பாவையின் கண்களோ சீர்வரிசையில் அடுக்கியிருந்த லட்டு தட்டையே வட்டமிட்டு கொண்டிருந்தது. இரட்டை கருவை தாங்கி இருப்பதால் அவள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஐஸ்வர்யா ஏகப்பட்ட உணவு கட்டுப்பாடு விதித்திருந்தாள். அதனால் தன் நாவை அடக்க படாத பாடுபட்டாள் மித்ரா. வளகாப்பு முடிஞ்சதோ அந்த லட்டு தட்டை யாருக்கும் தெரியாம தூக்குறோம், எஸ்கேப் ஆகுறோம் என்ற மித்ராவின் எண்ணம் அறியாமல் சுபிக்ஷாவும் ஐஸ்வர்யாவும் நல்ல நேரத்தில் மாலத்தின் அறிவுரைப்படி அவளை மனையில் மிதுனுடன் அமர வைத்தனர். மங்கள பொருட்கள் பலவற்றுடன் வளையல் சீர்வரிசை, இனிப்பு வகைகள், பல வகையான சித்ரா அன்னங்களும் அந்த இடத்தை நிறைத்தது. மித்ராவின் தாய் மாமன் அனைத்து கெடுதல்களும் நீங்கி சுகப்பிரசவமாக தேங்காய் உடைத்து வைபவத்தை ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்பு மிதுன் அவளுக்கு மாலை அணிவித்து குங்குமம் வைத்துவிட்டு 2 கன்னங்களிலும் சந்தனத்தை நலுங்கு பூசினான். மேலும் தான் வாங்கி வந்த தங்க காப்பை அவளுக்கு அணிவித்து பன்னீர் தெளித்து அச்சதை கரிசி படைத்து தன் மனைவியையும் கருவில் இருக்கும் குழந்தையையும் வாழ்த்தினான். அதன் பின்னர் உறவு பெண்கள் அனைவரும் சேர்ந்து வளைகாப்பு பாடல் பாடி முடித்து ஒவ்வொருவராக வளையல் அணிவித்து மனமகிழ்வோடு மித்ராவை வாழ்த்தினர். அமலன் மாலத்தி தம்பதியினரை தொடர்ந்து ஈஸ்வர் சாந்தி, ஐஸ்வர்யா வெற்றி, ரிச்சர்ட் ரெனிட்டா, அஸ்வத் சுபிக்ஷா தம்பதியினர்களும் நலுங்கிட்டு பரிசளித்து வாழ்த்தினர். ரஞ்சனியும் திவ்யாவும் கூட தத்தமது கணவன்மாருடன் வந்து வாழ்த்திவிட்டு சென்றனர். ரிச்சர்ட் ரெனிட்டா தம்பதியினருக்கு தங்கள் மகளும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இப்படி கோலாகலமாக திருமணம் சீமந்தம் என்று கண்கள் குளிர செய்து பார்த்திருப்போமே என்று தோன்றாமல் இல்லை. இருப்பினும் தங்கள் துயரத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகமாகவே வலம் வந்தனர். அதுவும் மித்ராவுக்கு நலுங்கிடும் போது ரிச்சர்ட்டால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆறுதல் சொல்லி ஈடு செய்யக்கூடிய இழப்பா அவர்களுடையது. இருந்தும் ரெனிட்டாவின் அதட்டலில் யாரும் பார்க்காமல் தன் கண்ணீரை சுண்டினார். அது சற்று தொலைவில் நின்று பேசிக் கொண்டிருந்த அஸ்வத் வெற்றி இருவன் கண்களிலும் தவறாமல் பட்டது. அவரை சகஜமாக்கும் பொருட்டு ரிச்சர்ட்டிடம் பேச்சு கொடுத்த வெற்றி அவரின் வெற்று மணிக்கட்டை பார்த்து, என்ன சார், கண்ணன் கவச குண்டலத்தோட சுத்துற மாதிரி வாட்சையும் பிரேஸ்லெட்டையும் கலட்டவே மாட்டீங்க, இப்போ என்னடானா வெறும் கையோடு இருக்கீங்க என்று வினவினான். அதற்கு உரக்க சிரித்தவர், பிரேஸ்லெட் கொக்கி உடைஞ்சிருச்சு வெற்றி, அதான் ஜுவல்லரியில் சரி பண்ண கொடுத்துருக்கேன். வாட்சை பற்றி கேட்காதப்பா, அது ஒரு சோக கதை. எங்க அந்த ராஜேஷ் பயல ஆளைய காணோம் என்று கேட்க, ஏன் சார், அவன் என்ன பண்ணா, அவனையே தேடுறீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டான் அஸ்வத். ரிச்சர்டோ, நீ வேற ஏன்பா கடுப்பை கிளப்புற? ரெஜியோட நினைவு நாளுக்கு வருஷம் தவறாமல் நம்ம வீட்டுக்கு அவன் ஒய்ஃபோட வருவான். அப்படி ஒரு வாட்டி வந்தப்போ என் வாட்ச் டயல் உடஞ்சிருச்சு. டயலை என்கிரேவ் செஞ்சதால சரி செய்ய முடியாதுன்னு பேச்சு வாக்கில் சொல்லவும், டைம் ஸ்கொயரில் யாரோ ஃப்ரெண்டு இருக்கான், நான் சரி செஞ்சு தரேன்னு வாங்கிட்டு போனவன் தான் இப்போ வர திருப்பி கொடுக்கல என்று அங்கலாய்த்தார். அதை கேட்ட அஸ்வத் சிரித்து கொண்டே தன் குர்தாவின் பாக்கெட்டில் இருந்த அந்த வாட்சை எடுத்து, சார் இதுவா பாருங்க என்று கேட்க அதை பெற்றுக்கொண்ட ரிச்சர்ட் மகிழ்ச்சியும் ஆச்சரியமுமாக, அட ஆமாப்பா, இது எப்படி உங்ககிட்ட என்று யோசனையாக எடுத்தார். அதற்கு, நான் கோயம்புத்தூர் திரும்பி வந்ததுலேருந்து நம்ம மும்பை பெங்களூர்னு எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்க்கும் ராஜேஷை தான் அனுப்புகிறேன். பாவம், அவனும் உங்களை மீட் செஞ்சு வாட்சை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். சரி நான் கொடுத்துட்றேன்னு அவன்கிட்ட இருந்து வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் உங்களை இப்போ தான் மீட் செய்ய முடிஞ்சுது என்று அஸ்வத்தின் தோள் தட்டியவர், எப்படியோ என் வாட்ச் கிடைச்சதுல சந்தோஷம். இல்லைனா ரெனி நான் முதல்ல கிஃப்ட் செஞ்ச வாட்சை தொலைச்சிட்டீங்களேன்னு என்னை அடிக்கவே வந்துடுவா
என்று மனைவிக்கு பயந்து பேசியவரை கண்டு உரக்க சிரிப்பது இப்போது அஸ்வத் வெற்றியின் முறையானது. அப்போது பார்த்து அங்கு மனைவி வர்ஷினியுடன் வந்து சேர்ந்தான் ராஜேஷ். வந்தவனை ஆர்ப்பாட்டமாக வரவேற்றனர் வெற்றியும் ரிச்சர்ட்டும். எதேச்சியாக ரிச்சர்ட்டின் மணிக்கட்டை பார்த்த ராஜேஷுக்கு ஒரு நிமிடம் குப்பென்று வியர்த்தது. அவனை பார்த்த அஸ்வத் அவன் தோளில் கை போட்டு அழுத்தம் கூட்டி, ஏண்டா லேட்டு என்று வினவ, அதற்குள் என்னங்க நலுங்கு வச்சுட்டு கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடலாமா என்ற வர்ஷினின் குரலில் ராஜேஷை அவளுடன் அனுப்பி வைத்தான் அஸ்வத். அப்போது ரிச்சர்டுடன் நின்று இருந்த வெற்றியின் கண்கள் வர்ஷினை கண்டு அதிர்ந்து பின்னர் ராஜேஷை ஒருவித மரியாதையுடன் பார்த்தது. அச்சமயம் வெற்றியை உணவுண்ண அழைக்க வந்த அஸ்வத்தை பார்த்து, ராஜேஷ் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவன்டா என்று கூற ஒரு வெடிச்சிரிப்பு சிரித்த அஸ்வத், அவன் என்னை விட நல்லவன் மச்சான் என்று பதிலளித்து நண்பனுடன் பந்தியை நோக்கி சென்றான். பந்தியில் தலைவாழை இலை போட்டு நெய் மணக்க மணக்க சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், நெய் சாதம், மாங்காய் சாதம், மல்லி சாதம், வெண்பொங்கல் என்று பல வகையான சித்ரா அன்னங்களால் நிறைந்தது. மெதுவடை, கத்திரிக்காய் முருங்கை புளிக்கூட்டு, உருளை காரக்கறி, கலர் அப்பளம், சாம்பார் என்று சைட் டிஷ்கள் அதனுடன் போட்டி போட கேரட் அல்வா, பாதாம் அல்வா, ஐஸ்கிரீம் என்று பல இனிப்புகளும் பரிமாறப்பட்டு களை கட்டியது மித்ராவின் வளைகாப்பு பந்தி. பந்தியில் அமர்ந்திருந்த ராஜேஷுக்குத்தான் தன் இலையில் பரிமாறப்பட்ட எந்த உணவும் சுவைக்கவில்லை. ஆம், தன் திருமணத்திற்கு 15 நாட்கள் விடுப்பு எடுத்த ராஜேஷ் அச்சமயம் ஊர் திரும்பிய திவேஷை பற்றி தகவல் சேர்த்தான். அவனுக்கு கிடைத்த தகவலின் பெயரில் ஆணை கட்டி ரேவ் பாட்டிற்கு சென்றவனை பின்தொடர்ந்தான். முழு போதையில் தன் களியாட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தவனின் கூல்ட்ரிங்க்ஸில் போதை வஸ்துவை கலந்தான். மேலும் திவேஷ் பார்ட்டி முடிந்து வரும்போது காட்டு வழியில் அவனை பின்தொடர்ந்து வந்தவன் ஒரு திருப்பத்தில் விபத்தை ஏற்படுத்தி இருந்தான். முழு போதையில் திளைத்து கொண்டு இருந்ததால் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் ஓட்டியவன் ஒரு இறக்கத்தில் வண்டியோடு விழுந்தான். அந்த ஆணைக்கட்டி காட்டுப்பகுதியில் திவேஷின் காரை விபத்துக்கு உள்ளாக்கி தீப்பிடித்து எரிய செய்திருந்தான் ராஜேஷ். மேலும் நிரஞ்சனை பழி தீர்க்க சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டிருந்தான். அஸ்வத் தன் விசுவாசியான மனோவின் மூலம் குமரகத்தில் இருக்கும் நிரஞ்சனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்திருந்தான். மேலும் தன் ஆட்களை பெண் வேடம் தரித்து நிரஞ்சனின் படகு வீட்டுக்கு அனுப்பினான். அவன் கையாட்களை மயக்க மருந்து கொடுத்து ஏமாற்றி நிரஞ்சனை கடத்தி தன் குடவுனில் அடைத்து வைத்திருந்தான். அஸ்வத்தின் ஆணைப்படி நிரஞ்சனை போதை மருந்துக்கு அடிமையாக்கி தன் நிலை மறந்து அதற்காக மண்டியிட்டு கெஞ்சும் அளவுக்கு கொண்டு வர செய்தான் மனோ. அந்த காணொளியை மனோ அஸ்வத்துக்கு அனுப்பவும் தவறவில்லை. அஸ்வத்தால் நிரஞ்சன் கடத்தப்பட்டது தெரியாமல் காவல்துறையும் ஒரு பக்கம் சல்லடை போட்டு அவனை தேடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அஸ்வத் மனோ அனுப்பிய காணொளியை சீற்றத்துடன் ரசித்துக் கொண்டு இருந்ததை அவன் இருக்கைக்கு பின்னால் இருந்த அலுவலக ஓய்வறை ஜன்னல் வழியாக எதேச்சியாக ராஜேஷ் பார்க்க நேர்ந்தது. அதை வைத்து அஸ்வத் நிரஞ்சனை கடத்தி வைத்திருப்பதை அறிந்து திடுக்கிட்டான். அஸ்வத்தை தீவிரமாக கண்காணித்து அவன் திட்டத்தை அறிந்து கொண்டான். நிரஞ்சனை தன் கையால் கொன்று பழி தீர்க்க யாரும் அறியாமல் தன் காய்களை நகர்த்தினான். அச்சமயம் பார்த்து வெற்றி அஸ்வத்தை பார்க்க வரவும் அவர்கள் பேச்சை அமைதியாக உள்ளறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ராஜேஷ். அவர்கள் இருவரும் ராஜேஷ் தொலைத்த ரிச்சர்ட்டின் கைகடிகாரத்தை பற்றி பேசவும் திடுக்கிட்டான். அப்போதுதான் டைம் ஸ்கொயரில் இருந்து தன் நண்பனிடம் பழுது பார்த்து வாங்கி வந்த அந்த கைகடிகாரத்தை திவேஷை கொன்ற இடத்தில் எங்கேயோ தவறவிட்டது ஞாபகம் வந்தது. அதன் பிறகு மறுபடியும் அப்பகுதிக்கு சென்று தேடிய போதும் கிடைக்காத அந்த கைகடிகாரம் அஸ்வத் கைகளுக்கு எப்படி வந்தது என்று குழப்பமுற்றான். எனவேதான் தொலைத்த கடிகாரத்தை அஸ்வத் அறியாமல் கைப்பற்ற முயன்று தோற்றான். அதனால் அந்த கடிகாரத்தை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் அஸ்வத் தேனிலவுக்கு கிளம்பிய சமயத்தை பயன்படுத்தி நிரஞ்சனை அஸ்வத்தின் ஆட்களின் பிடியில் இருந்து கடத்தி சென்றான். ராஜேஷின் திட்டம் தெரியாத அஸ்வத் நிரஞ்சனை ஒரு நிமிடத்தில் கொள்வதை விட அவன் வாழும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏன் இன்னமும் உயிருடன் வாழ்கிறோம் என்று வெறுக்க செய்யும் அளவுக்கு அவனுக்கு நரகத்தை காட்ட எண்ணினான். எனவே நிரஞ்சனை முற்றும் போதைக்கு அடிமைப்படுத்தியவன் போதையில் தத்தளித்துக் கொண்டிருப்பவனை ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாக்கி கழுத்துக்கு கீழ் மொத்த உடலையும் செயலிழக்க செய்ய திட்டமிட்டான். அஸ்வத் டோக்கியோ கிளம்பிய 13ஆம் நாள் அவன் திட்டத்தின்படி மனோவும் அவன் ஆட்களும் போதையில் தழும்பிக் கொண்டிருந்த நிரஞ்சனை போதை ஊசி ஆசை காட்டி ஹைவே ரோட்டில் ஓடும்படி பணிக்க தன் நிலை மறந்து அவனும் தறிக்கெட்டு ஓடினான். அப்போது முன்னரே அவர்கள் ஏற்பாடு செய்த டேங்கர் லாரி கொண்டு ஒரு விபத்தை அரங்கேற்ற முனைய மின்னல் வேகத்தில் ஒரு பைக்கில் முகமூடி அணிந்து வந்த ராஜேஷ் நிரஞ்சனை காப்பாற்றி தன்னுடன் ஏற்றி சென்றான்.
இதை சற்றும் எதிர்பார்க்காத மனோவும் அவன் ஆட்களும் ராஜேஷை துரத்தி சென்றனர். ஒரு திருப்பத்தில் அவனை நெருங்கியது மனோவின் கார். காரில் இருந்தபடியே ராஜேஷின் கையை மனோ பிடித்து விட்டான். இருப்பினும் சுதாரித்த ராஜேஷ் அவன் கையை தட்டிவிட்டு தன் பைக்கின் வேகத்தை கூட்டினான். அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வண்டியை ஓட்டியவனுக்கு தூரத்தில் கேட்ட ரயில் சத்தத்தில் கனப்பொழுதில் அந்த யோசனை தோன்ற உடனே அதை செயலாற்றினான். ரயில் சத்தம் கேட்ட தண்டவாளத்தில் நிரஞ்சனை தள்ளிவிட்டு சென்றான் ராஜேஷ். நிரஞ்சன் ரயிலில் அடிபட்டு துண்டு துண்டாக போனதை ஒருவித ஆத்ம திருப்தியுடன் ஒரு மறைவிடத்தில் ஒதுங்கியிருந்து யாரும் அறியாமல் பார்த்திருந்தான். இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்த ராஜேஷுக்கு உணவு தொண்டைக்குழியில் இறங்க மறுத்தது. எங்கே அஸ்வத் தன்னை பற்றிய உண்மைகளை வெற்றியிடம் கூறிவிடுவானோ என்று பயந்தான். அதற்கு முன் அஸ்வத்திடம் ஒரு முறை பேசிவிட முடிவு செய்தான். அதனால் இருப்பு கொள்ளாமல் தவித்தான் அந்த சம்ஹாரமூர்த்தி. ராஜேஷுக்கு எதிர்ப்புற பந்தியில் சுபிக்ஷாவுடன் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்த அஸ்வத் மனைவியிடம் குறும்பு கண்ணனாக சில்மிஷங்கள் செய்து கொண்டிருந்தான். ஆனால் பார்வை மட்டும் முழுக்க முழுக்க ராஜேஷின் மேல் நிலைத்தது. அஸ்வத்தை சந்திக்க வந்த வெற்றி யதார்த்தமாக அவன் கையில் இருந்த ரிச்சர்ட்டின் கைக்கடிகாரத்தை பற்றி கூறவும், மனோவிடம் கூறி அந்த வாட்ச் வாங்கியவரின் தகவல்களை பற்றி டைம் ஸ்கொயர் கைக்கடிகார கடையில் விசாரிக்க சொன்னான். ஊர் திரும்பிய அஸ்வத்திடம் மனோ ஹைவே ரோட்டில் நடந்த சம்பவங்களை இயம்பினான். நிரஞ்சனை தண்டவாளத்தில் இருந்து மீட்பதற்குள் அவன் ரயிலில் அடிபட்டிருந்ததையும் அதன் பின்னர் அவனை தள்ளிவிட்டு சென்ற முகமூடி அணிந்திருந்த பைக்காரனை எங்கேயும் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் அனைத்தையும் கூறினான். மேலும் அந்த முகமூடி அணிந்த பைக்காரனை பிடிக்க முற்பட்ட போது தன் கையில் சிக்கிய அவனின் RR என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தங்க பிரேஸ்லெட்டை நினைவு கூர்ந்து கூறினான். அஸ்வத் அந்த பிரேஸ்லெட்டை காண கேட்கவும் இப்போது தன் கையில் இல்லை என்று கூறினான் மனோ. மேலும் அடுத்த முறை அதை எடுத்து வருவதாக உறுதி கூறினான். இவை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அஸ்வத்துக்கு நிரஞ்சனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோதான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஐயம் திரிபட புரிந்தது. இருப்பினும் யார் என்றுதான் அவனால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. அஸ்வத்துக்கு நிரஞ்சனை கொன்றது ரங்கனாகவோ அல்லது ரிச்சர்டாகவோ இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உருவானது. அவ்விருவருமே அவனால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். அதிலும் ரங்கன் நிரஞ்சனை கொல்ல முயன்றதாக ஒரு செவிவழி செய்தி கூட சில மாதங்களுக்கு முன் அவனை எட்டியது. அது மட்டுமில்லாமல் மனோ கூறிய RR என்ற எழுத்துக்கள் ஏன் ரிச்சர்டையோ அல்லது ரங்கனையோ குறிக்கக்கூடாது என்று சிந்தித்தான். ஆனால் ரிச்சர்டின் வயது உருவ அமைப்பும் மனோ கூறிய கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடன் பொருந்தாததால் ரங்கன் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று முழு மனதாக நம்பினான். மேலும் நிரஞ்சன் தலைமறைவு ஆனதில் இருந்து தன்னை போலவே ரங்கனும் அவனை தேடிக்கொண்டிருந்ததை அஸ்வத் நன்கு அறிவான். அப்போதுதான் ஒரு தொழில்துறை கூட்டத்தில் அஸ்வத்தை எதேச்சியாக பார்த்த ரங்கன் என்னவோ அஸ்வத் தான் நிரஞ்சனை கொன்றது போல பேசவும் அவன் கூற்றில் துணுக்குற்றான். இவை அனைத்தையும் யோசித்துக் கொண்டிருந்த அஸ்வத்தின் குழப்பம் தீரும் நாளும் சீக்கிரம் வந்தது. ஒரு நாள் அஸ்வத் குளித்துவிட்டு அலுவலகம் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது அவன் வாட்ஸ்அப்புக்கு டைம் ஸ்கொயரில் ராஜேஷ் தன் பெயரில் பழுது பார்த்த ரிச்சர்ட்டின் கடிகார ரசீதும் தன்னிடம் சிக்கிய அந்த முகமூடிக்காரனின் பிரேஸ்லெட்டின் படத்தையும் மனோ அனுப்பியிருந்தான். அஸ்வத்தின் ஆணைப்படி மனோ டைம் ஸ்கொயரில் ரிச்சர்ட்டின் கை கடிகாரத்தை காட்டி விசாரிக்கவும் கடைப்பணியாளர் அந்த கடிகாரத்தின் பின்னால் இருந்த RR என்ற எழுத்துக்களை பார்த்து 2 வருடத்துக்கு முன் அந்த கடிகாரத்தின் டயலை பழுது பார்க்க ராஜேஷ் எடுத்து வந்ததாக நினைவு கூர்ந்தார். அந்த வாட்சின் வித்தியாசமான அமைப்பும் என்கிரேவிங்கும் அவருக்கு பரிச்சயமாக இருந்ததால் சுலபமாக அடையாளம் கண்டார். மேலும் அதற்கான ரசீதை ராஜேஷின் பெயரில் பெற்றிருந்ததையும் கணினியில் பார்த்து சொன்னார். அதன் நகலை மனோவும் பெற்றுக்கொண்டான். அந்த புகைப்படத்தில் இருந்த RR என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பிரேஸ்லெட்டை பார்த்த அஸ்வத்துக்கு பொறி தட்டியது. ஒரு முறை சுபிக்ஷாவை தொட்டு தூக்கியதற்காக ராஜேஷின் மணிக்கட்டை முறுக்கிய போது அவன் கையில் இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தது அஸ்வத்துக்கு நினைவலாடியது. அதில் அதிர்ந்தவன் யாருக்கும் தெரியாமல் மனோ மூலமாக ராஜேஷின் நிரஞ்சன் மற்றும் அவன் நண்பர்கள் மேலான முன்பகை பற்றி விசாரித்து அறிந்தான். ராஜேஷ் நிரஞ்சனை கொன்ற காரணத்தை அறிந்த அஸ்வத்துக்கு அவன் நடத்திய சூர சம்ஹாரம் சரியென்றே பட்டது. ஆனாலும் அந்த குறும்பு கண்ணன் தன்னை இவ்வளவு சுத்தலில் விட்ட ராஜேஷிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு வழியாக இனிதே அனைவரும் மித்ராவுக்கு நலுங்கிட்டு முடிக்க வயதில் முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் மருந்து தண்ணீர் கொடுத்து திருஷ்டி கழித்து மனையில் இருந்து எழுப்பினர்.
அவர்கள் வாழ்வின் மகிழ்வான தருணங்களை புகைப்பட கலைஞர் காணொளியாகவும் புகைப்படமாகவும் ஆக்கிக் கொண்டிருந்தார். இறுதியாக மிதுனையும் மித்ராவையும் தனியாக நிற்க வைத்து போட்டோஷூட் எடுக்க அழைக்கவும் அங்கு மித்ராவை மட்டும் காணவில்லை. அனைவரும் அவளை தேடிக்கொண்டிருக்க அவளோ யாருக்கும் தெரியாமல் லட்டு தட்டுடன் தங்கள் அறையில் பதுங்கியிருந்தாள். உன் நிலைமை இப்படியா ஆகணும் மித்ரா? ஒரு லட்டுக்காக இப்படி ஓடி ஒழிய வேண்டியதா போச்சே என்று தனக்குத்தானே சோக கீதம் வாசித்துக் கொண்டு லட்டை வாயில் திணித்தவளின் காதை திருகினான் அவளை காணாமல் தேடி வந்த மிதுன். அவளிடமிருந்து லட்டு தட்டை பறித்தவன் அவளை இடுப்பில் கைக்குற்றி முறைத்து கொண்டிருந்தான். அவன் முறைப்பை எல்லாம் தூசு போல தட்டியவள், யார்கிட்டயும் சொல்லிராத பணமரம் பிளீஸ் என்று கெஞ்ச அவளின் பானை வயிற்றை பின்னிருந்து அணைத்து அவள் கைகளில் இருந்த லட்டை பறித்தான் மிதுன். போதும் டி பால்கோவா, பாப்பாஸ் வெளியே வரட்டும், நீ கேட்டதெல்லாம் வாங்கித்தரேன், அது வரும் கொஞ்சம் வாய்க்கு ஜிப்பு போடுடி தங்கம் என்று அவள் நாடி பிடித்து கொஞ்சினான். கணவனின் கொஞ்சலில், ஆமா அதுக்கு இன்னும் 3 months இருக்குல்ல, அதுவரை லட்டு சாப்பிடாம இருக்கிறதா? நோ நெவர் என்று அவள் மிஞ்ச அவள் மதிமுகத்தின் அழகில் சொக்கியவன் எதிர்பாராத பொழுது அவள் இதழ்களில் ஒட்டியிருந்த லட்டு துகள்களை தன் இதழ் கொண்டு சுவைத்தான். அவள் மேடிட்ட வயிற்றை வருடியபடி மென்மையிலும் மென்மையாய் அவன் தந்த முத்தம் அவளை சிலிர்க்க வைத்தது. அவளை முத்தமிட்டவன், செம்ம அழகாயிட்டடி பால்கோவா, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்க என்று அவள் கண், நாசி, நெற்றி, கன்னம் என்று முத்த ஊர்வலம் நடத்தினான். அப்போது மாடிப்படிகளில் இருந்து அழைத்த சுபிக்ஷாவின் குரலில் தங்கள் உலகில் லயித்து இருந்தவர்கள் அவசரமாக பிரிந்து கீழே சென்றனர். தன்னிடம் பேச முயற்சித்த ராஜேஷுக்கு வேண்டுமென்றே போக்கு காட்டிக் கொண்டிருந்தான் அஸ்வத். அவன் முகத்தில் வந்து போன தவிப்பை கண்டு உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டான். வேறு வழி இல்லாமல் நடப்பது நடக்கட்டும் என்று வர்ஷினியுடன் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பினான் ராஜேஷ். அன்று இரவு தன் தாயையும் மனைவியையும் அழைத்து கொண்டு ராஜேஷ் ஹாங்காங் புறப்பட ஆயத்தங்கள் செய்திருந்தான் அஸ்வத். அப்போது அஸ்வத்துக்கு முன்னரே தான் கொலையாளி என்று தெரியுமா, தெரிந்தும் ஏன் தன்னை நாட்டை விட்டு அனுப்ப நினைக்கிறான் என்ற சந்தேகம் எழ சிந்தனை வயப்பட்டான் ராஜேஷ். ராஜேஷின் கண்கள் மட்டும் அஸ்வத்தையே சுற்றி வந்தது. அவன் கண்கள் கூற வரும் செய்தி புரிந்தது போல அவனை நோக்கி வந்த அஸ்வத் ராஜேஷை ஆற தழுவி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது என்று அவன் காதில் கிசுகிசுத்து விடை கொடுத்தான். உண்மையில் அப்போது ராஜேஷுக்கு அஸ்வத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவாகவே தெரிந்தான். வாசல் வரை சுபிக்ஷாவுடன் வந்து வழி அனுப்பியவன் ராஜேஷ் மற்றும் வர்ஷினி கையில் ஒரு பெரிய கடித உரையை திணித்து, இது என்னோட லேட் வெட்டிங் கிஃப்ட் என்று புன்னகைத்தான். மேலும் காரில் ஏறப்போன ராஜேஷிடம் யாரும் பார்க்காமல் மற்றொரு சிறிய கடித உரையை திணித்து, இது உனக்கு மட்டுமே ஆன கிஃப்ட் என்று கூறி விடை கொடுத்தான். வர்ஷினி கையில் இருந்த அந்த பெரிய கடித உரையை அலங்கரித்தது டு மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ராகவர்ஷினி என்ற அழகான அஸ்வத்தின் கையெழுத்து. அதற்குள் இருந்த தேனிலவுக்கு லண்டன் செல்வதற்கான பயண சீட்டுகளை பார்த்து இன்பமாய் அதிர்ந்தனர் தம்பதியர் இருவரும். விமான நிலையத்தில் குடியேற்ற விதிமுறைகளை முடித்துவிட்டு விமானத்துக்காக காத்து கொண்டிருந்த ராஜேஷின் தோளில் சாய்ந்திருந்தாள் ராகவர்ஷினி. அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் ராஜேஷின் தாயார். அப்போது மெல்ல அஸ்வத் தனக்கு கொடுத்த சிறிய கடித உரையை தன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்தான் ராஜேஷ். அதன் மேல் இருந்த தர்மம் வென்றது என்று எழுதியிருந்த வாசகத்தை இதழ் பிரித்து சத்தம் இல்லாமல் வாயசித்து படித்தான். அந்த உரையினுள் இருந்தது ராஜேஷ் மனோவிடம் தவறவிட்ட பிரேஸ்லெட்டும் குடித்துவிட்டு நண்பர்கள் மரணம் என்ற செய்தியுடன் கூடிய 2 நண்பர்களின் புகைப்படங்கள் அடங்கிய என்றோ வெளிவந்த செய்தி துணுக்கின் பேப்பர் கட்டிங்கும். அதை பார்த்த ராஜேஷ் லேசாக இதழ் பிரித்து சிரித்தான். ஆம், அன்று வெற்றி ஒரு நாள் நாளிதழில் படித்த குடித்துவிட்டு நண்பர்கள் விபத்தில் மரணம் என்ற செய்தியை பார்த்து தெய்வம் கொன்றதாக எண்ணினானே, உண்மையில் அவர்களை கொன்றது தெய்வம் அல்ல, ராஜேஷ் தான். அவன் காதலித்த அவனின் ஆசை அத்தை மகளை போய் கிளப் ட்ரக் கொடுத்து சுயநினைவின்றி வன்புணர்வு செய்தவர்களை தெய்வம் நின்று கொள்ளும் என்று கை காட்டி ராஜேஷால் பார்க்க முடியுமா என்ன? அதனால்தான் அவர்கள் யாரோ அரசியல்வாதியின் தயவில் சட்டத்தை உடைத்து வெளியே வரவும் தன் சொந்த ஊருக்கு செல்வதாக கூறி பணிக்கு விடுப்பு எடுத்தவன் அந்த கயவர்கள் ஆணைக்கட்டில் ஏதோ பார்ட்டிக்கு செல்ல அவர்களை பின்தொடர்ந்தான். அங்கு அவர்கள் மேசைக்கு பக்கத்தில் முதுகு காட்டி மாறு வேடத்தில் அமர்ந்திருந்தான்.
அது தெரியாமல் அவ்விருவரும் தங்கள் வாயால் வர்ஷினிக்கு செய்த அவலங்களையும் அதன் காணொலியையும் ராஜீவ் நிரஞ்சன் திவேஷுடன் அமர்ந்து பகிர்வதையும் கண்டு கொந்தளித்தான். அப்போது திவேஷும் நிரஞ்சனும் மறுபடியும் இந்த காணொளிகளை வைத்து வர்ஷினை அடிபணிய வைக்க திட்டம் தீட்டி அவ்விருவரிடமும் இருந்த வர்ஷினின் எண்ணெய் பெற்றதைக் கண்டு ராஜேஷின் ரத்தம் கொதித்தது. அதில் வெறி கொண்டவன் வர்ஷினியை சிதைத்து அவ்விருவர் வந்த காரின் பிரேக்கை செயலிழக்க செய்து விபத்தில் இறந்தது போல சித்தரித்தான். சில நாட்களில் வர்ஷினின் கைபேசிக்கு திவேஷ் செய்திகள் அனுப்ப ஆரம்பித்திருந்தான். அவன் அறியவில்லை அந்த எண்ணெய் வைத்திருப்பது ராஜேஷ் என்று. திவேஷை கட்டம் கட்ட அவனுக்கு அடிபணிவது போலவே செய்திகள் அனுப்பி அவனை நம்ப வைத்தான் ராஜேஷ். அச்சமயம்தான் சுபிக்ஷாவும் ரெஜினாவும் கடத்தப்பட்டது எல்லாம். ரெஜினாவின் நிலையை மருத்துவமனை சென்று கண்ணுற்ற அவனுக்கு திவேஷை கண்டம் துண்டமாக வெட்டி போடும் ஆத்திரம் வந்தது. அவன் தப்பி நிரஞ்சனுடன் துபாய் செல்லவும் சற்று ஏமாற்றம் அடைந்தான். ஆனால் 2 வருடங்களுக்கு முன் திவேஷ் ஊர் திரும்பவும் அவனின் இறப்பையும் விபத்தாகவே அரங்கேற்றினான். மேலும் அவர்களின் அந்த காணொளி காட்சிகள் அடங்கிய கைபேசி கைப்பற்றி அவற்றையும் அழித்தான். இந்த காமவெறி பிடித்த மனித மிருகங்களினால் எத்தனை ரெஜினாக்களும் வர்ஷினிகளும் பாதிக்கப்பட்டனரோ அவனால் முடிந்தவரை அவர்களுக்கு நியாயம் செய்துவிட்டான் இந்த சம்ஹாரமூர்த்தி. கிளப் ட்ரக் கொடுத்து வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்ட வர்ஷினி அடைந்த துன்பத்துக்கு அளவே கிடையாது. தனக்கு நடந்த கொடூர சம்பவத்தை ஏற்க முடியாமல் மனச்சிதைவுக்கு ஆளானவள் தற்கொலைக்கு முயன்றாள். அவளை காப்பாற்றி கவுன்சிலிங் தெரப்பி என்று அந்த அசம்பாவித நிகழ்வுகளில் இருந்து மீட்க கடுமையாக போராடினான் ராஜேஷ். மேலும் அவளுக்கு உற்ற தோழனாக தோள் கொடுத்து அவளின் உயிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப முயன்றான். ஓரளவு அதில் வெற்றியும் கண்டான். பின்னர் அவளை சம்மதிக்க வைத்து திருமணம் புரிந்தவன் அவளின் மனநலம் கருதி ஒதுங்கியிருந்தான். முற்றும் முழுதாக அச்சம்பவங்களின் தாக்கம் சிறிதும் அவளிடம் இல்லாமல் செய்து தன் காதலை அவளுக்கு உணர்த்தி அவளுடன் இப்போது ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்வு வாழ ஆரம்பித்திருந்தான். அந்தகாரத்தில் தொலைந்த அவளின் சுடரொளியாய் திகழ்ந்த ராஜேஷை கண்டு வெற்றியின் மனதில் பெரிய மரியாதை தோன்றியதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பின்னர் வெற்றிக்குதானே தெரியும். வர்ஷினின் வழக்கை கையாண்டு கொண்டிருந்த போது அவளை ஒரு முறை மருத்துவமனையில் சந்தித்ததும் அப்போது அவள் தன் சுயம் இழந்து குற்றுயிராக திக்பிரமை பிடித்தவள் போல இருந்ததும் இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்துதான் வெற்றி அஸ்வத்திடம் ராஜேஷை ரொம்ப நல்லவன் என்று கூறியது. அந்த நல்லவன் செய்த சில கொலைகளை பற்றி அறிய நேர்ந்தால் அப்போதும் வெற்றி இதையே ஆமோதிப்பான என்ன? கொலையா? இல்லை, வதம். சூரசம்ஹாரம் எப்படி கொலையாக முடியும்? சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் புதைந்து போவதே நல்லது. இப்படி தன் எண்ணத்தில் மூழ்கியவனின் தோளில் சாய்ந்திருந்த ராகவர்ஷினியின் பார்வை எதேச்சியாக ராஜேஷின் மணிக்கட்டில் பட்டது. ஒரு துள்ளலுடன், ஹேய், நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் கிடைச்சிடுச்சா? தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன, யார் தேடி கொடுத்தா என்று ஆர்வமாக கேட்டாள். அவள் முகத்தை பார்த்து மென்மையாக சிரித்தவன், தொலைச்சேந்தான், ஆனா எந்த புண்ணியமானோ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான் என்று கூறினான். நமக்குன்னு விதிச்சிருந்தா எங்க தொலைஞ்சிருந்தாலும் கட்டாயம் நம்மளை தேடி வரும், அன்னைக்கே சொன்னேன்ல என்று தலையை ஆட்டி ஆள்காட்டி விரல் நீட்டி சொன்ன மனைவியின் நெற்றி முட்டி, ஆமா, நீ எனக்கு கிடைச்ச மாதிரி என்றான் ஆதுரத்துடன். அவன் பேச்சில் அழகாக சிரித்தாள் ராகவர்ஷினி. அப்போது ஹாங்காங் செல்லும் விமானத்துக்கான அறிவிப்பு வர அவசரமாக எழுந்து சென்றனர் அவர்களின் எதிர்காலத்தை நோக்கி. சுடர் ஒளிரும். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா ராஜ். நன்றி.